மார்னிங்கே பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு சண்டை. என்ன சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்து நான் தான் கழுவ வேண்டியிருக்கு இந்த மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அப்போ கமருதன் வந்து ரம்யாவை பார்த்து கோவப்படுறாரு. ஆமாம், அவங்க தான் ஏதோ கழுவுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இது என்னன்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விக்ரம் வந்து கமருதன் கிட்ட கேட்குறாரு, நீங்கள் பாத்திரம் கழுவ முடியுமான்னு கேட்குறாரு. அப்போ ரம்யா வந்துட்டு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறாங்க, என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு. அதாவது சாட்டர்டே நைட் வந்து வெறும் ஸ்பூன்ஸ் மட்டும்தான் கழுவுறதுக்கு இருக்கும் போல இருக்குது. ஸோ சாட்டர்டே நைட்டு ஒரு ஆள் கழுவுனா போதும், அதுக்கு ப்ரீவியஸ் டே நைட்டு 2 பேர் சேர்ந்து கழுவுங்கன்னு சொல்லி ரம்யா சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுட்டு கமருதனும் வியானாவும் சேர்ந்து அதுக்கு முந்தின நாள் நைட்டு எல்லா பாத்திரத்தையும் கழுவியிருக்காங்க. ஸோ சாட்டர்டே நைட்டு எல்லாம் கழுவ வேண்டிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி. ஆனால் அவங்க அதை எதையுமே கழுவாமல் வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ ரம்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மார்னிங் டீ போடுறதுக்கே பாத்திரம் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த பாத்திரத்தை கழுவி கொடுத்துட்றேன், ஆனால் அதுக்கு பதிலாக பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு பார்வதி வந்து கழுவணும் அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்வதியும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. சொன்னதுக்கு தான் ரம்யா வந்து எல்லாத்தையும் கழுவி வச்சுருக்காங்க. அதாவது பார்வதியோட பாத்திரமும் சேர்த்து ரம்யா மார்னிங் கழுவிருக்காங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு பாத்திரம் கழுவுறதுக்கு ஆள் இல்லைன்ன உடனே விக்ரம் வந்துட்டு கமருதன் கிட்ட போய் கேட்டிருக்காரு, நீ கழுவ முடியுமான்னு. அப்போ கமருதன் அது அவரோட டேர்ன் இல்லைல்ல, ஸோ அவர் ஏன் கழுவணுங்கிற மாதிரி கோவப்பட்டிருக்காரு. உடனே ரம்யா அதை கோவப்பட்ட உடனே கமருதன் வந்து சாரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன், இப்போ பார்வதி கழுவ வேண்டிய பாத்திரமா, சரி அவள் கழுவுறேன்னு சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரம்யாவும் ஆமாம் அவள் கழுவுறேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விக்ரம் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இப்போ இதில் ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது. ஏன்னா பாரு இப்போ தான் குளிக்க போயிருக்காங்க, குளிச்சுட்டு வந்து இனி மேக்கப்லாம் போட்டுட்டு வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் நமக்கு கேமரா ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, ரம்யா மேக்கப் போடுறதை காமிச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்ன முடிவெடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. இதான் இப்போ லைட்டில் போயிட்டுருக்கு. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.